ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தற்போது வரை 5 வழக்கறிஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அருள், இவருடைய நண்பர், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தையே கலைக்க வரும் பிரபல ரவுடி கேங்ஸ்டரான சம்போ செந்திலுடைய நெருங்கிய கூட்டாளி வழக்கறிஞர் ஹரிகரன், இவருடன் நெருங்கி பழகிய இவருடைய பெண் தோழியான வழக்கறிஞர் மலர்கொடி, அதிமுக கவுன்சிலரான வழக்கறிஞர் ஹரிதரன் மற்றும் வழக்கறிஞர் சிவா, இந்த 5 பேருமே ஆம்ஸ்ட்ராங் கொலையில் போலீசாரால் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த 5 பேரிடமுமே தனிப்படை போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்துகிறாங்க. இவர்களிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறாங்க. இவர்களிடமிருந்து பெற்ற வாக்குமூலத்தில் தான் இவர்களுடைய ரோல் ரிவீல் ஆச்சு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு ரோல் இந்த கொலையில் இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்குது. இதில் முக்கியமானது வழக்கறிஞர் உள்ளே இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்கள் இருந்தால் இந்த கொலை வழக்கை எளிதாக உடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தீட்டி தான் இந்த கொலைக்கு இந்த வழக்கறிஞர் அனைவருமே சேர்ந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இதில் முக்கியமாக வழக்கறிஞர் அருள் கொலையாளிகளை ஒருங்கிணைத்து, அதாவது கூலிப்படைகளை இந்த கொலைக்கு ஒருங்கிணைத்து கூலிப்படையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யாரெல்லாம் கூலிப்படைக்கு வராங்களோ அவங்க எல்லாருமே சேர்த்து இந்த கொலைக்கு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வேலை தான் இந்த அருளுடைய வேலை. அதே போல் மலர்கொடி, இந்த மலர்கொடியோட வேலை இந்த கொலைக்கு வெடிகுண்டு கொடுத்து உதவியது. இதில் முக்கியமானது பிரபல கேங்ஸ்டர், தமிழ்நாட்டையே கலக்கி வரக்கூடிய பிரபல ரவுடியான சம்போ செந்திலுடைய நெருங்கிய நண்பர் கூட்டாளியான ஹரிகரன், இவருடைய ரோலு சம்போ செந்தில் மூலியமாக இந்த கொலையை அரங்கேற்றுவது. அதாவது சம்போ செந்திலுக்கு அருளை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் பிறகு இந்த கொலையை அரங்கேற்றியது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அதிமுக கவுன்சிலர் மற்றும் வழக்கறிஞரான ஹரிதரனுடைய ரோல் கொலையாளிகளுடைய செல்போன், அதாவது கொலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கொலையாளிகள் அருளோட சேர்ந்து போய் ஹரிதரனை போய் பார்த்து அவர்கள் பயன்படுத்திய செல்போனை ஹரிதரன்ட்ட போய் கொடுத்துட்டு அதன் பிறகு போய் சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த ஹரிதரன் கிட்ட இருந்த செல்போனை அருள் ஹரிகரன்ட்ட சொல்லி ஹரிதரன்ட்ட சொல்லி அதை கொசஸ்தலை ஆற்றுல வீச சொல்லிடுறாரு. போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. கொலையாளிகளுடைய செல்போனை கொசஸ்தலை ஆற்றுல வீசினது தான் வழக்கறிஞருமான அதிமுக கவுன்சிலருமான ஹரிதரனுடைய ரோல். வழக்கறிஞர் சிவாவுடைய ரோல் இந்த கொலையாளிகளுக்கு பணத்தை ஆர்கனைஸ் பண்ணது. எல்லாருக்குமே கொலையாளிகளுக்கு கொலை பண்ணுறதுக்கு முந்தின நாள், அதன் பிறகு கொலையாளிகளுக்கு சரண்டர் ஆனதுக்கப்புறம் அவர்களுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு ஒருங்கிணைத்தது, அதாவது பணத்தை மொபிலைஸ் பண்ணது, ஆர்கனைஸ் பண்ணது இந்த வழக்கறிஞர் சிவாவுடைய ரோல். இவர்கள் அனைவருமே எல்லாருமே இந்த கொலையில் முக்கிய கொலையாளிகளாக வந்திருக்கிறாங்க அப்படின்றத போலீஸ் அவர்களிடமிருந்தே வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறாங்க. விசாரணையிலும் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது, ஆம்ஸ்ட்ராங் எப்போவுமே வழக்கறிஞருடைய பின்னணியில் தான் இருப்பார். எப்போவுமே வழக்கறிஞர் படைசூட தான் இருப்பார். இந்த ஐடியாவும் இந்த வழியிலையுமே நாம் ஆம்ஸ்ட்ராங்கை வீழ்த்திடலாம் அப்படின்றது தான் சம்போ செந்திலுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. அதே போல தான் சம்போ செந்தில் வழக்கறிஞர்களை வைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கறிஞர்கள் போலீஸிடம் வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்களை துரி விசாரணை விசாரணையிலுமே தெரிய வந்திருக்குது. வழக்கறிஞர் பின்னணியில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் எப்போதுமே வெளியே போவார், படைசூழதான் இருப்பார். அதன் காரணமாக அதே வழக்கறிஞர்களை வைத்து அவரை முடிச்சிடலாம் அப்படின்றது சம்போ செந்திலுடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டார். ஆனால் இதில் வழக்கறிஞர்கள் மட்டும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சம்போ செந்திலை போலீஸாரால் பிடிக்க முடியலை. இப்போ வரைக்கும் பிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து தேடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமானது, இந்த வழக்கறிஞர்கள் கொலைக்கு உள்ளே வந்த காரணம், கொலை பண்ண காரணம் வழக்கை எளிதாக உடைத்து விடலாம் என்ற திட்டம். இந்த ஒரே ஒரு திட்டத்துக்காக தான் வழக்கறிஞர்கள் 5 பேருமே இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாங்க, இந்த கொலையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறது. அவர்களும், அதாவது இந்த கொலையாளிகள் 5 வழக்கறிஞர்களும் வாக்குமூலமாக போலீசிடம் கொடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.